ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஆப்ஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ பொடிமா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கடுகு கொஞ்சம், உளுந்து பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கலாம். 10 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். பொடி மாசுக்கு ஒரு தக்காளி சேர்த்தாலே போதுமானது. இப்போ நம்ம 3 பல் பூண்டு சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வருது. நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். இந்த டைமில் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா இன்னும் சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வதங்கி வரும். பாருங்கள், நல்ல வெங்காய தக்காளி வதங்கி வந்துச்சு. இப்போ நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துடலாம். நம்ம ரொம்ப மசிய வேணாம், இந்த அளவுக்கு சேர்த்தா தான் பொடி மாஸ் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பொடி மாஸுக்கு எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பொடி மாஸுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செய்கிறதுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். இது 2 டீஸ்பூன் போல் சேர்த்துடலாம். இந்த பவுடர் இல்லாதவங்க கரம் மசாலா, கறி மசாலா, தனியாத்தூள் கொஞ்சம் எல்லாமே சேர்த்தா இதே டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், 2 டீஸ்பூன் போல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள், செம்மையாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். See you in the next video. Bye.